அழகப்பன் எப்படி பாக்குறீங்க? நான் வரேன் உங்கள்கிட்ட வரேன் சார். ராஜாப்பன் கருத்து கேட்டுறேன். அவருடைய பேச்சு, விஜய் அவருடைய பேச்சு, விஜயனுடைய பேச்சு சாதுரியமாகவும் அவர் நினைத்ததும் பேசிட்டார். நம்ம குறை சொல்ல முடியாது. ஓகே, அவரை பின்னோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்கன்றது உண்மைதான். அவர் ஓட்டு போட நினைக்கிறாங்கன்றது உண்மைதான். ஆனால் விஜய் தன்னை பற்றி அவர் நினைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் சொல்றாரு அவர் அதிகமாக பேச மாட்டார் என்பது அவருடைய பலம். ஆனால் பேசுகிற போது அந்த வார்த்தைகள் எதை நோக்கி தன்னை கடத்தும் யோசிக்கணும். ஒவ்வொரு சொல்லும் தனக்கு திருப்பி பாயும். அவர் கட்சி துவங்குகிற போதே நான் என்னை நம்பி வருகிறேன், மக்களை நம்புகிறேன் சொல்ல வேண்டும் தவிர்த்துட்டு நான் வருகிறவர்களுக்கு கூட்டணியில் பங்கு தருவேன் சொல்லுகிற போது அவர் நிலைப்பாடு தெரியுது. எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் 25% வைத்துக் கொண்டு சிறு சிறு கட்சிகளை வைத்துக் கொள்கிறேன் என்று இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்களோ, இதே குற்றம் அவருடைய முதல் மாநாட்டிலேயே மறைமுகமாக துவங்கியது என்றுதான் நான் பார்க்கிறேன். என்ன எல்லாரும் வெற்றி பெறுவதுதான் இந்த இடம் அப்படின்னு சொன்னா ஒரு 30 ஆண்டுகள் களத்துல ஒரு வியூகத்துல தன்னுடைய பலம் பற்றியோ எதிராளியுடைய பலவீனம் பற்றியோ எல்லாத்தையும் பேசதான வியூகம். நீங்க பேசுங்க, பேசுறது பத்தி தப்பு இல்ல. இப்ப இருக்கிறது இது மக்கள் அரங்கம் அல்ல. நீங்கள் அழைத்து வந்த உங்களுக்கான இடம் அது. இதில் திருமாவளவன் வரமாட்டேன் என்று சொன்ன பிற்பாடு அம்பேத்கரை பற்றி பயந்து வரவில்லை, யாராவது நெருக்கடிக்காக வரவில்லை என்று அவர் இழுப்பதே என்பது தவறு. ஏன்னா அரசியல் மிகப்பெரிய நாளைக்கு இன்னைக்கு எதிரியா இருக்கிறவங்க நாளைக்கு வருவாங்க. ஏன்னா நீங்கள் இப்பொழுதுதான் எல்லோருக்குமான ஒரு அடையாளமான ஒரு அரசியலை ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லாருடைய கருத்துக்களையும் எடுத்து வைத்துக் கொண்டு நாம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று துவங்குகிற ஒரு தலைவர் மற்ற தலைவர்களை ஒரு சிறு விஷயத்திற்காக நேராக நீங்கள் அழுத்தத்திற்காக போய்விட்டீர்கள் என்றால் உங்களுக்காக வர வேண்டுமா என்ற மாதிரி வருகிறது. அது போன்ற வார்த்தைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு அவர் ஒரு நேர்மறையான மக்களை சந்திக்கக்கூடிய தலைவராக மாற வேண்டும். இவர் கூட்டத்தில் இருக்கிற கூட்டம் கூட்டி அதில் வசீகரமான பேச்சுக்களை பேசி ஆரவாரம் செய்து இதுதான் தமிழகம் என்று நினைத்துக் கொண்டால் 2026 மக்கள் மைனஸ் என்பது தனக்காக கூட ஆகிவிடும் என்கிற சூழலை அவர் உருவாக்கக்கூடாது. ஒவ்வொரு சொல்லும் அரசியலில் தன்னை நோக்கி திரும்பி உரிமை நினைக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எல்லோரும் விரும்புகிற இடத்தில் வர வேண்டிய விஜய் அவர்கள் சிறிய குறுகிய வார்த்தைகளில் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. மக்களிடம் முதலில் செல்லுங்கள், மக்களில் கடமாடுங்கள். தெளிவா தன்னுடைய அரசியல் எதிரி யார் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அரசியல் எதிரிக்கு எதிரான கருத்துக்களை, ஆயுதங்களை அல்லது எதெல்லாம் சரியா இருக்குமோ வியூகங்களை வகுக்கிறார் அப்படின்னு அதை பார்க்க முடியாதா? இல்ல, நீங்க இது ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க ஒருவனை எதிரி என்று சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பார்ப்போம். களம் முக்கியம். நீங்கள் ஒருத்தனை செய்து சார் அவன் சரியா வேற செய்யல சார், ரைட்டு நீங்க செய்யணும் இல்ல என்று கேட்கிற போது நீங்கள் எதையுமே செய்யாமல் அதை மட்டும் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஆளுமை வேண்டும் என்று சொன்னால் தமிழகம் ஒரு நாளும் ஏற்காது. நீங்க முதல்ல ஒரு மாநாட்டில் சொன்னாங்க நாங்க சொல்லு இல்ல செயல் தான் நாங்க. நீங்க செயல்படுங்க. திருமாவளவன் அம்பேத்கரை வரலான்றதுனால அம்பேத்கருக்கும் திருமாவளவனுக்கும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. என்னால் தமிழகத்தில் திருமாவளவன் அம்பேத்கரை கொண்டு சேர்த்தவர். இது மக்களுக்கு தெரியும். நீங்கள் மகிழ்ச்சிக்காக பேசுவது என்பது வேணும்னா அங்க இருக்கிற அந்த கூட்டத்துக்கான மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனால் நீண்ட கால அரசியலும் மக்களும் பார்த்துக் கொண்ட அரசியலில் இந்த பேச்சு என்பது ஒரு பதட்டமாகத்தான் தெரியும். எனவே நீங்கள் பேசுகிற போது மக்களிடம் சென்று களமாடுங்கள். அதுதான் அதாவது யதார்த்தமான அரசியலை மனதில் கொண்டு இன்னைக்கு திரும்ப அந்த முழு நீள அறிக்கையை விட்டுருக்காரு. அதுதான் யதார்த்தமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதையும் மீறி கூட்டணி பிரஷரு, திமுக பிரஷரு அப்படின்னு சொல்றவங்க என்ன யாருன்னா இந்த கூட்டணி உடையணும்னு நினைக்கிறவங்க தான் அதெல்லாம் சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ அதுதான் நம்ம பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா இப்போ இந்த கூட்டணி விஷயத்தில் தெளிவாக இருந்து திரும்ப இன்னைக்கு அறிக்கை விட்டார். ஆனால் இவருடைய கட்சியில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு பேசிய பேச்சுக்கள், அவர் நடந்து கொண்ட விதம், அரேஞ்ச் பண்ண விதங்கள், நீங்கள் சிந்தனை செல்வன பல கேள்வி கேட்டீங்க. அவரால் ரொம்ப சங்கடப்பட்டு போனார் சில கேள்விகளுக்கெல்லாம். ஏன் அந்த கேள்வி ஆதவ அர்ஜுனா பார்த்து நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க, விகடனை பார்த்து கேட்குறீங்களே, ஆதவ அர்ஜுனா பார்த்து ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? சங்கடம் இல்லை, இருக்கக்கூடிய அவருடைய கடிதத்திலிருந்து நியாயமான கேள்வி சார். அவர் கோ ஸ்பான்சராக இருக்காரு. நம்ம தலைவர் விட்டு ஒரு விழா நடத்துறோமான்னு அவர் யோசிக்க வேண்டாமா? அந்த கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. நியாயமான கேள்வி. அது ஒரு சங்கடமான ஒரு கேள்வி தான் இருக்கு. அது கடந்து போகிறது முடியாது ஆக்சுவலா. இல்ல, அவர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இல்ல. அதனால அவர் எல்லாத்துக்குமான விஷயங்களை அல்லது தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர் சொல்ல முடியாது. நீங்க கேட்ட கேள்வி சிந்தனை செல்வனுக்கான கேள்வி, திருமாவுக்கான கேள்வி அது ஆக்சுவலா. திரும்ப நாளைக்கு என்ன அவர் தான் பதில் சொல்லணும். அவர் எப்படி பதில் சொல்லணும்னா ஏன் நான் ஆதவ அர்ஜுனா இந்த விஷயம் கேட்கல, ஆதவ அர்ஜுனா அதை கடந்து இன்னைக்கு விஜயோட பேச்சு எப்படி பாக்குறீங்க? அவர் நான் முதலே சொன்ன மாதிரி தான் விஜய் ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டார். இந்த மேடையை நல்லா பயன்படுத்திட்டார். அவரோட அரசியல் எதிரி திமுக அதை ஆட்சியை விட்டு அகற்றணும்னு நினைக்கிறார். அதுக்கேற்றபடி அவர் பேசுறார். அதுல என்ன சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆதவ அர்ஜுனாவை நீங்க எப்படி டீல் பண்ண போறீங்க திருமாவளவன் என்பதுதான் நாளையிலேருந்து இருக்கிற இன்னொரு கேள்வி ஆக்சுவலா. ஓகே.